அவ்வளோ அழகான ஒரு ஒரு கடவுளுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes. ஆக்சுவலா இன்னைக்கு praise and worship அண்ணா எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனா வந்து அண்ணா வந்து he got stuck up in work. So நம்ம கொஞ்ச நேரம் வந்து we'll praise God for all the things. Like நமக்கு 9 months வந்து அவ்வளவு அழகான கடவுள் நடத்திட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 months இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போறோம். இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்றதுக்கு வந்து கடவுள் வந்து இந்த தருணத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுக்காக வந்து கடவுளுக்காக நன்றி சொல்லி நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வந்து கடவுளை வந்து என்ன பண்ணலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம், என்ன துதிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல ஸ்டார்ட் praising God. நீங்க வந்து think that you are amidst his presence, amidst the angels. Angels கூட இருந்து கடவுள் வந்து நீங்க துதிக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்க நினைச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல வந்து காடோட பிரசன்ஸ் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணலாம். இப்போ I have 4 songs. நீங்க சாங்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். If anybody wants to unmute and sing along with us, well and good. Okay, யாராச்சும் பாடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து பாடலாம். ஓகே, சோ ஒரு சின்ன பிரேயரோடு ஸ்டார்ட் பண்ணலாமா? நாங்கள் கர்த்தாவே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் கர்த்தாவே அப்பா உண்மை நோக்கி பார்க்க இந்த தருணத்துல நாங்கள் இறங்கிப்போம் சுவாமி அப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா, எங்கள் கண்கள் கர்த்தாவே அப்பா, எங்கள் முகங்கள் உண்மையே தேடி இருக்குது சுவாமி அப்பா. எங்கள் கண்கள் உண்மை மேல நோக்கமா இருக்குது ஏசப்பா. இந்த நேரத்துல கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல கர்த்தாவே அப்பா உங்களுடைய கிருபை இறங்கட்டும் சுவாமி அப்பா. இறங்குங்க அப்பா, இறங்குங்க கர்த்தாவே அப்பா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே அப்பா நீங்க நிரப்புங்க சுவாமி அப்பா. நீங்க அப்படி நிரப்பப்படுற தயவுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த துதியின் வேலையை உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி அப்பா. கொஞ்ச நேரம் கர்த்தாவே அப்பா உண்மை நாங்கள் துதிக்க எங்களுக்கு இந்த தருணத்தை நீங்க கொடுத்திருக்க தயவுக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. துதிக்கிறோம் சுவாமி அப்பா. இம்மட்டுமாக கர்த்தாவே அப்பா நீங்க எங்களை வழிநடத்தி வந்தீங்களே அதுக்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா. ஒரு நாளும் கர்த்தாவே அப்பா நீங்க எங்களை கர்த்தாவே மறந்தது இல்லையே சுவாமி அப்பா. அதுக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. துதிக்கிறோம் சுவாமி அப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. தேவகுமாரா என்ன நினைச்சிருந்த, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா நினைச்சிருங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா இந்த பத்திரம் அது மக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பத்திரம் இது மக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். நீங்க இல்லாம இருக்காதே. நீங்க இல்லாம இருக்காதே. நீங்க இல்லாம உலகம்
விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆம் சுவாமி, எங்களை நீங்க நினைக்கிற தயவுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா, நாங்கள் கர்த்தாவே அப்பா இந்த லாக்டவுன் காலங்களில் கர்த்தாவே நாங்கள் நிறைய நேரத்துல உடைந்து போயிருந்தோம் சுவாமி அப்பா. ஆனாலும் கர்த்தாவே அப்பா, நீங்கள் கர்த்தாவே அப்பா எங்களை அழகாக வணிந்து கொண்டு கர்த்தாவே அப்பா அழகா சுவாமி அப்பா எங்களை நீங்க வழிநடத்தி வந்தீங்க. அதுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா எங்களை நீங்க வணைந்து வந்தீங்களே, அதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. ஒவ்வொரு நாளும் சுவாமி அப்பா உம்முடைய கரங்களை கர்த்தாவே எங்களை ஏந்தி கர்த்தாவே அப்பா எங்களை தாங்கி எங்களை சுமந்து வழிநடத்தி வந்தீங்களே, அதுக்காக நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. எத்தனையோ கஷ்டங்கள் அப்பா, எத்தனையோ கர்த்தாவே அப்பா பாடுகள் மத்தியிலும் சுவாமி அப்பா எங்களை கர்த்தாவே அப்பா அழகாக கர்த்தாவே அப்பா நீங்க வழிநடத்தி வந்த தயவுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி. நன்றி 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா இந்த காலங்கள கர்த்தாவே அப்பா நிறைய மாற்றங்கள் கர்த்தாவே அப்பா, நிறைய கர்த்தாவே எங்களுக்குள்ள மாற்றங்கள் இருக்குது கர்த்தாவே. அதுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா உம்முடைய கிருபை கர்த்தாவே அப்பா நாங்கள் உணர கர்த்தாவே அப்பா உம்முடைய கிருபை கர்த்தாவே நாங்கள் ருசி பார்க்க எங்களுக்கு கொடுத்த தருணங்களுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் கர்த்தாவே நீங்க அப்பா, நீங்க எவ்வளவு கர்த்தாவே அப்பா நீங்க கிருபையுள்ள தேவன் சுவாமி அப்பா. எவ்வளவு கர்த்தாவே எங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் கர்த்தாவே அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா நீங்க எங்களோடு கொடுத்த கர்த்தாவே அப்பா உறவாடின தயவுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. எவ்வளவு பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தாவே அப்பா நீங்க எங்களோட கர்த்தாவே எங்களுக்கு பலனா இருந்தீங்களே, அதுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. எங்களுடைய யூத் பிள்ளைகளை ஒவ்வொருத்தர் கூடயும் கர்த்தாவே அப்பா இந்த காலங்கள்ல விசேஷமா கர்த்தாவே அப்பா நாங்க என்ன செய்வோம் ஏது செய்வோம் கொண்டிருந்த நாட்கள்ல கர்த்தாவே அப்பா அப்பா எக்ஸாம்ஸ் குறித்து அப்பா எதிர்காலத்தை குறித்து கர்த்தாவே அப்பா தவித்துக் கொண்டிருந்த நாட்கள்ல கர்த்தாவே அப்பா நீங்க எங்களுக்கு கர்த்தாவே அப்பா வெளிச்சத்தை நீங்க தந்தீங்க, அதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. நன்றி 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 செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த தயவுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய வீடு கர்த்தாவே எங்களுக்கு வெளிச்சமா இந்த தயவுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி. நன்றி 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 செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா நீங்க கர்த்தாவே அப்பா எங்களை மறக்கல ஏசப்பா. நாங்க மறந்தாலும் சுவாமி அப்பா நீங்க எங்களை மறக்கல கர்த்தாவே, அதுக்காக நன்றி 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 செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. மறவாமல் நினைத்திடார நன்றி சொல்வோம், மறவாமல் நினைத்திடா மறவாமல் சொல்வோம். இரவு பகலோ இதுவரை நடந்தீர்கள், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். ஆமா ஏசப்பா, இந்த தருணத்துல கர்த்தாவே உமக்கு எங்களுடைய நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. 1000 நன்றிகளை நாங்கள் சொன்னாலும் கர்த்தாவே அப்பா அது உமக்கு போதாது சுவாமி அப்பா. ஆம் கர்த்தாவே நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்மைகள் அவ்வளவு இருக்கு கர்த்தாவே, அவ்வளவு ஏராளமான நன்மைகள் கர்த்தாவே அப்பா. அது எல்லாத்துக்கும் கர்த்தாவே அப்பா நாங்கள் பாத்திரவான்களான்னு எங்களுக்கு தெரியல சுவாமி அப்பா. ஆனாலும் கர்த்தாவே அப்பா நாங்கள் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மோடு கர்த்தாவே அப்பா வளர அப்பா எங்களுக்கு நீங்க கிருபையில
தந்து வரீங்களே, அதுக்காக நாங்க நன்றியில எடுக்கிறோம் சுவாமி அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா, எங்களை நீங்க கர்த்தாவே நாங்க பாடின வண்ணமாக சுவாமி அப்பா, எங்களை மறவாத கர்த்தாவே அப்பா, நீங்க எங்களை நினைத்து கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை நீங்க வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றியில எடுக்கிறோம் சுவாமி அப்பா. நாங்க மறந்தாலும் கர்த்தாவே அப்பா, எங்களை யார் மறந்தாலும் சுவாமி அப்பா, நீங்க எங்களை எப்பவுமே மறக்கிறது இல்லையே ஏசப்பா. அதுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. எங்களை இதுக்கப்புறமா சுவாமி அப்பா மறக்காம கர்த்தாவே அப்பா, எங்களை கர்த்தாவே அப்பா நீங்க கர்த்தாவே எப்பவுமே நினைத்துக் கொள்ளுங்க சுவாமி அப்பா. எங்களை நீங்க கைவிட்டுறாதீங்க சுவாமி அப்பா. நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா நாங்க இன்னும் செய்வோம் ஏசப்பா. நாங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே கர்த்தாவே, நாங்க நிர்மூலமாகி போயிடுவோமே ஏசப்பா. எங்களை கர்த்தாவே அப்பா நீங்க விட்டு விடாதீங்க சுவாமி அப்பா. நாங்க உங்களுடைய கையை பிடிச்சிட்டு இருந்தாலும் சுவாமி அப்பா, நீங்க எங்க கையை என்னைக்குமே கர்த்தாவே அப்பா விட்டுறாதீங்க சுவாமி. எங்களோட கை விலகி போகலாம் கர்த்தாவே, ஆனா சுவாமி அப்பா நீங்க பிடிச்சீங்கன்னா எங்களோட கை ஒரு நாளும் கர்த்தாவே விலகி போகாது சுவாமி அப்பா. நாங்கள் எப்போதுமே உங்களுடைய நிழல்ல நாங்கள் இருப்போமே சுவாமி அப்பா. அப்படி கர்த்தாவே அப்பா, நீங்க கர்த்தாவே எங்களை உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே நீங்க தந்தைகளை நீங்க வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றியை எடுக்கிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே தினமும் சுவாமி அப்பா நாங்க உங்களோடு கூட கர்த்தாவே வளர எங்களுக்கு நீங்க கிருபையில தாங்க. இன்னும் நாங்க வளரணும் சுவாமி அப்பா. பவுல் சொன்னபாலே கர்த்தாவே அப்பா, நான் குழந்தை போல இருந்தேன் அப்பா, குழந்தை போல பேசினேன், ஆனா புருஷனான போதோ கர்த்தாவே எல்லா காரியங்களையும் நான் விட்டு விட்டு புருஷனுக்கு ஏற்றவரையே நான் சிந்திக்கணும்னு சொன்னாரு ஏசப்பா. அதே போல கர்த்தாவே இப்போ நாங்க எல்லாருமே வளர்ந்துட்டோம் சுவாமி அப்பா. எங்களுடைய குழந்தைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விட்டு கர்த்தாவே அப்பா, கர்த்தாவே நாங்கள் இன்னும் கர்த்தாவே உம்முடைய வசனத்துல நாங்கள் வளருவோம் கர்த்தாவே அப்பா. இன்னும் கர்த்தாவே அப்பா உம்முடைய கர்த்தாவே உண்மை கர்த்தாவே தியானிக்கவும் உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கவும் அப்பா, உம்மோடு கர்த்தாவே அப்பா நாங்கள் கர்த்தாவே நாங்கள் நேரத்தை செலவிடவும் எங்களுக்கு நீங்க கிருபையில தாங்க சுவாமி அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா நாங்கள் புது பலன் அடைந்த கர்த்தாவே அப்பா, கழுகுகளை போல கர்த்தாவே அப்பா நாங்கள் செட்டைகளை விரித்து பறக்கணுமே ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்க பலப்படுத்துங்க சுவாமி அப்பா. எங்க எல்லாருடைய பலவீனங்களை நீங்க மாற்றி போடுங்க கர்த்தாவே அப்பா. நீங்க அப்படி செய்யப்படுற தயவுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. பெரிய காரியங்களை கர்த்தாவே அப்பா எங்கள் பிள்ளைகள் மூலமாக கர்த்தாவே அப்பா, பெரிய காரியங்களை கர்த்தாவே அப்பா எங்களோட ஒவ்வொரு யூத் மூலமாக சுவாமி அப்பா, இப்ப இங்க கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு யூத் எங்க கனெக்ட் ஆகாம இருக்கிறதாவே அப்பா, அந்தந்த இடத்துல நின்று கர்த்தாவே இந்த நேரத்துல கர்த்தாவே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அப்பா, யார் யாரெல்லாம் இன்னும் கனெக்ட் ஆக முடியாத சூழ்நிலை வேலையில இருக்கிறாங்களோ எல்லாரையும் நாங்க நினைக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல கர்த்தாவே உங்களுடைய கரங்களை நாங்க ஒவ்வொருத்தரையும் ஒப்படைக்கிறோம் சுவாமி அப்பா. உங்களுடைய பிரசனம், தெய்வீக பிரசனம் கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் மறைத்துக் கொள்ளட்டும் சுவாமி அப்பா. அப்படி அவங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க மூடி மறைக்கிற தயவுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. இந்த நேரத்திலையும் கர்த்தாவே அப்பா மட்டுமாக கர்த்தாவே அப்பா நீங்க எங்களோட கூட இருந்தீங்க, அதுக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. இவ்வளவு நேரமும் கர்த்தாவே நீங்க எங்களோட கூட இருந்தீங்க, அதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா அப்பா பேசுகிற மகளே கர்த்தாவே நீங்க மறைத்த நீங்க பேசுங்க சுவாமி அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே இடைப்படணும் சுவாமி அப்பா. நீங்க என்ன சித்து வச்சிருக்கீங்களோ அது கர்த்தாவே எங்க பிள்ளைகள் மூலமாக கர்த்தாவே நீங்க வெளிப்படுத்த போற தயவுக்காக நன்றியை எடுக்கணும் கர்த்தாவே. மீதியா இருக்க வேலையெல்லாம் உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி. பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா, வழி நிறுத்துங்க அப்பா. நாங்க கர்த்தாவே அப்பா இருக்கிற இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க போறோம் சுவாமி. எங்களுடைய நேரத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கர்த்தாவே ஊற்ற போகிறோம் சுவாமி அப்பா. எங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தாவே உங்களுடைய கிருபையின் பிரசனம் இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படி நீங்க செய்ய போறதாக்காக நன்றியில எடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். சில்வியா இன்னைக்கு வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ணுவான் நம்ம கூட. சில்வியா கேக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, மெசேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ப்ரே பண்ணிடலாம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இன்னைக்கு ஆண்டவரே ஏசப்பா இந்த மெசேஜ்ல நீங்க தான் ஆண்டவரே ஏசப்பா பேச போறீங்க. ஆண்டவரே ஏசப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஏசப்பா பிளஸ் பண்ண போறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. நீங்களே ஆண்டவரே ஏசப்பா என்ன பேச சித்தம் வச்சிருக்கீங்களோ அதை பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நீங்களே வழி நடத்துங்க ராஜா. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, மெசேஜ்குள்ள போயிடலாம். ஜெனிஃபாக்கா லாஸ்ட் மண்டே சொல்லியிருந்தாங்க மெசேஜ் எடுக்க சொல்லிட்டு. நான் உடனே யோசிச்சேன்,
எந்த தைரியத்துல என்ன சொல்றாங்கன்னு தெரியல. என்னால எடுக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேனே. எப்படி எடுக்க போறேன் அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப வந்து அந்த டைம் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். சோ அந்த டைம் வந்து வீட்டுக்கு வெளியே இருந்தா கால் பண்ணிட்டு அப்ப கட் பண்ணேன். கட் பண்ணிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு வெளியவே ஆப்போசிட்ல ஒரு வண்டியில அந்த வண்டிக்கு மேல அந்த லெதர் போட்டிருப்பாங்கல்ல சீட்டோட சேர்த்து அந்த அந்த இதுல வந்து நிறைய ஸ்கிராட்ச் நிறைய கிராக் எல்லாம் இருக்கும். கரெக்டா ஸ்டெப்ஸ்ல இருந்து பாக்குறப்ப அந்த டைம்ல கிராஸ் தெரிஞ்சுது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, அன்னைக்குதான் பார்த்தேனே. கிட்ட போய் பார்த்தா நிறைய கிராக்கர்ஸ் அப்படிலாம் இருக்கு. ஆனா அந்த தூரத்துல இருந்து பார்த்தப்ப எனக்கு கரெக்டா அந்த கிராஸ் தெரிஞ்சுது. ஓகே, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓகே, இன்னைக்குள்ள மெசேஜ்குள்ள போயிடலாம். BUSY பிஸி. ஓகே, BUSY பிஸி. ஓகே, யாரெல்லாம் பிஸின்னு கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். பிராங்கா தூக்குங்க. நானும் பிஸி தான். வீடியோ ஆன் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காக லெஃப்ட் ஆயிடாதீங்க மீட்டிங்லாம். வீடியோ ஆன் பண்ணனா கூட ஓகே தான். ஓகே, எல்லாரும் பிஸி. எல்லாருமே டெய்லி பிஸியா தான் இருக்கிறோம். சண்டே அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் இருக்கு நம்மளுக்கு. எல்லாரும் பிஸி தான். பிஸிக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்னா பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். இப்ப யாரெல்லாம் பிஸி? ஓகே ஓகே. எதெல்லாம் பிஸி? நம்ம அப்படி என்னதான் பண்றோம் பிஸியா அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் பண்ணுவோம்னா, காலைல எந்திரிப்போம், சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம். ஜென்ட்ஸ்னா வேலைக்கு போவாங்க, லேடிஸ்னா ஹவுஸ் ஒய்ஃப்ல இருக்கவங்க சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுப்பாங்க. ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் வருவோம், திரும்பி டயர்ட்ல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், டிவி பார்ப்போம், வாட்ஸ்அப் நோண்டுவோம், ஃபேஸ்புக் நோண்டுவோம், இன்ஸ்டாகிராம் நோண்டுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேட்டிங், கேம்ஸ் விளையாடுறது, ரிலாக்ஸேஷனுக்காக கேம்ஸ் விளையாடுவோம். இப்ப சின்ன குழந்தைங்க கூட பிஸியா தான் இருக்காங்களே கேம்ஸ் விளையாடுறதுல. பப்ஜி கேம்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறாங்க. தூங்குறதுல கூட பிஸியா இருப்பாங்க. சில பேருக்கு தூங்குறது கூட ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிதான் நம்ம பிஸியா இருக்கோம். நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு டெய்லி என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா இதைதான் பண்றோமே. நம்ம வேலைக்கு போறோம், ஈவினிங் இதெல்லாம் பண்றோம். சோ இதெல்லாம் தான் நம்ம பிஸி லைஃப். இதெல்லாம் ஏன் நம்ம இதெல்லாம் வந்து பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, எதனால கேம்ஸ் வந்து ரொம்ப விளையாடுறாங்க பிள்ளைங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து தே ஆர் லவ்விங் இட் ஆக்சுவலி. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால விளையாடுறாங்க. எதனால நம்ம இன்ஸ்டாகிராம் ரொம்ப யூஸ் பண்றோம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால டெய்லியும் போஸ்ட் பண்றேன். எதனால டிக்டாக் பண்றீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால டிக்டாக் பண்றேன். அந்த மாதிரி எல்லாமே நம்ம ரொம்ப பிடிச்சுதான் பண்றது. எனக்கு தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும், நானும் அந்த கேட்டகரியில இருக்கேன். ரொம்ப தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால காலையில லேட்டா தான் இருப்பேன், நல்லா தூங்குவேன். சோ இப்படி எல்லாம் தான் பண்றோம். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பண்றோம் நம்ம. சோ இதெல்லாம் நம்ம பண்றதுனால யார மறந்துடுறோம்னா ஏசுப்பாவை மறந்துடும். காட இதுல நம்ம அவங்க காட்காக டைம் ஸ்பெண்ட் பண்றத மறந்துடுறோம். சோ ஒரு வேர்ஸ் நான் சொல்றேன், அப்படி இருக்கேன். 1 யோவான் 2:15 இருக்கத வாசிக்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பைபிள்ல கிளியரா சொல்லிட்டாங்க நமக்கு. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நம்ம எல்லாமே பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. பட் ஆனா அன்பு கூறாதிருங்கள், ரொம்ப ஓவரா அடிக்டடா பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. சோ பைபிள் நம்ம கிட்ட கிளியரா சொல்லிடுச்சு. இப்ப வந்து நம்மள பாத்துக்கலாம். நம்ம வந்து இப்ப உலக காரியத்துல ரொம்ப நேசிக்கிறவர்களா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம கிட்ட காட்ஸ் லவ்ன்றது இல்ல. அப்படி காட்ஸ் லவ்ன்றது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெய்லி பைபிள் படிக்காம இருக்க மாட்டோம். கண்டிப்பா பைபிள் படிப்போம், கண்டிப்பா ப்ரே பண்றதுக்கு தர்ஸ்ட் இருக்கும், கண்டிப்பா மத்தவங்களுக்காக ப்ரே பண்ணணும்னு தோணும், கண்டிப்பா வந்து டெய்லி பைபிள் இதெல்லாம் ரெகுலரா காட் கிட்ட க்ளோஸா இருப்போம். சோ நம்மளுக்கு நம்ம வந்து உலக காரியத்துல ரொம்ப இருக்கிறனாலதான் யாரு ஏசப்பாவால நம்ம கிட்ட வந்து க்ளோஸ் ஆக முடியல. சோ நம்மளால ஏசப்பா கிட்ட க்ளோஸ் ஆக முடியல. சோ நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது உலக காரிய சம்பந்தமா தான், அதனாலதான். சோ நம்ம வந்து காட்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது. இந்த வேர்ஸ் நான் திரும்பி சொல்றேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்படியே 17வது வேர்ஸ் சொல்றேன். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் அழிஞ்சு போடுறதுதான், அது தெரியும். ஆனாலும் வந்து
இதெல்லாம் நம்ம உலக காரியமா லவ் பண்ண நேசிக்கிறவர்களா இருந்தோம்னா அத வந்து கண்டிப்பா வந்து நம்மளால பைபிள் ரீட் பண்றது இதுதான் காரணமே. அதை நம்ம ரொம்ப நேசிக்கிறனாலதான் நம்மளால ரெகுலரா பைபிள் ரீட் பண்ண முடியல, ரெகுலரா ப்ரே பண்ண முடியல, மத்தவங்களுக்காக இந்த தேர்ஸ்டோட ப்ரே பண்ண முடியல, இதெல்லாம் பண்ண முடியல. சோ நம்ம கிட்ட காட்ஸ் லவ் இல்ல. அதுதான் சரி. ஓகே, நம்ம எப்படி காட வந்து லவ் பண்றது, ஹவு டு பில்ட் காட்ஸ் லவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு we should spend time for God. நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் காட்க்கு. அப்பதான் வந்து காட் கிட்ட நம்ம நல்லா இன்னும் க்ளோஸ் ஆக முடியும். அப்பதான் இந்த காட்ஸ் லவ் நம்மளுக்கு வரும். the more you spend time for God, the more you will get to know about God, the more you will love God. அதான் நம்மளுக்கு பேசிக்கா என்னதுன்னா we should spend time for God. காட்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதான் சொல்ல வரேன். இப்ப காட்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா மத்த எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அதான் இப்போ ஓகே, எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பைபிள் ரீடிங் பண்ணணும். டெய்லி வந்து ரெகுலரா ஒரு டைம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். மார்னிங் ஏர்லி மார்னிங் இல்லாட்டி நைட்டு பிஃபோர் பெட், தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சூஸ் பண்ணிக்கணும் டைம். அந்த டைம் வந்து ரெகுலரா பண்ணணும். டெய்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பைபிள் ரீடிங் பண்ணலாம். பைபிள் ரீடிங் வந்து சில பேர் மைண்ட்லயே அப்படியே ரீட் பண்ணுவாங்க. சில பேர் வாய் திறந்து படிப்பாங்க. எனக்கு எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா வாய் திறந்து படிக்கிறது பெஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் படிக்கலாம் ஒரு நாள், ரொம்ப எல்லாம் இல்ல, ஒரு சாப்டர் ஒரு நாள் படிக்கலாம். அதுல இருந்து ஒரு வருஷம் வந்து மெடிடேட் பண்ணலாம், ஒரே ஒரு பாட்டு பாடலாம், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடலாம், சின்னதா ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி 5 மினிட்ஸ் ப்ரே பண்ணலாம். இதை கூட நம்ம ரெண்டா கூட ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பைபிள் ரீடிங்கும் மெடிடேஷனும் மார்னிங் பண்ணிக்கலாம், நைட் வந்து ஒரு பாட்டும் ஒரு ப்ரேயரை கூட பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு டைம் இல்லைன்னா நம்ம தான் உண்மையிலேயே ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு தான் அர்த்தம். இது வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இது தாராளமா. சோ பைபிள் ரீட் பண்றப்ப வாயை திறந்து ரீட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் மைண்ட்லயே நம்ம ரீட் பண்றப்ப என்ன ஆகும்னா, மோஸ்ட்லி எனக்கு இது நடக்கும், அதனால சொல்றேன். பைபிள் ரீட் பண்றப்ப ரீட் பண்ணிட்டே தான் இருப்பேன், மீனிங்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா நடுவுல வந்து வாய் மட்டும் தான் பைபிள் ரீட் பண்ணுமே தவிர மைண்ட் எல்லாம் வேற எங்கேயோ போயிடும். சோ அதனால வாயை திறந்து ரீட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. வாயை திறந்து ரீட் பண்ணோம்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். டிஸ்ட்ராக்ஷன் ஓவரா இருக்காது. சோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, நம்மளுக்கு நல்லா இன்னும் கான்சன்ட்ரேஷனும் ஆகும். சோ அதனால வாய் திறந்து ரீட் பண்ணா நல்லா இருக்கும் பைபிள் ரீடிங். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு வேர்ஸ் எடுத்து மெடிடேஷன் பண்ணோம். மெடிடேஷன் பண்றப்பதான் God will speak to us. God வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. மெடிடேஷன் வந்து லிசனிங் டு God. மெடிடேஷன் பண்றப்ப ஏதாவது ஒரு வேர்ஸ் வச்சு மெடிடேட், அப்படியே கண்ணு மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதை நினைச்சிட்டு அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா God வந்து அதுக்கேற்ற அதுக்கு டைரக்ஷன் காமிப்பாங்க, எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. காட் வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க. சோ அதுக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். சோ மெடிடேட் பண்ணீங்கன்னா we can listen to God. நம்ம இதுதான் பண்றது இல்ல, லிசன் பண்றது இல்ல. டெய்லி பைபிள் படிக்கணுமா, ஓகே 5 மினிட்ஸா ஒரு சாப்டர் டக் டக்குன்னு ரீட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். ஆனா மெடிடேட் பண்றது இல்ல. காட் வந்து நம்ம கிட்ட பேச வைக்கணும். நம்ம இந்த மாதிரி டெய்லி அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி நான் பேசிட்டு ஸ்கூல் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாம பண்ணா எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் காடும். சோ ஏசப்பாவை அவங்களையும் பேச சொல்லணும், அவங்களையும் பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சாங் பண்ணலாம், ஒரு சின்ன ப்ரேயர் வந்து டாக்கிங் டு காட். நம்ம வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ப்ரே பண்ணலாம். இப்படிதான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பைபிள் ரீடிங், மெடிடேஷன், ஒரு சாங், அப்புறம் ப்ரேயர். இது மட்டும் பண்ணா போதும். டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணா போதும். ஹலோ, கேக்குதுன்னு நினைக்கிறேன், நடுவுல கட் ஆயிடுச்சு, சாரி. கேக்குது சார். ஓகே, கேக்குதா? சரி, ஓகே. இப்ப பாத்துருந்தோம் பிஸினா பீயிங் அண்டர் அ சேட்டன்ஸ் யோக். இனிமேட் எப்படி இருந்தோமோ, இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ சரி விடுங்க. இனிமேட் வந்து நம்ம என்ன செய்யறோம், டெய்லி 24 hours இருக்கு தாராளமா. 1 minute 60 seconds இருக்கு. சோ 24 hours இருக்கு. சோ இதை தாராளமா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சோ இனிமேட் எப்படி இருந்தோமோ இல்லையோ, இனிமேட் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம காட்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். சோ அந்த பிஸியா இருக்கக்கூடாது. நம்ம பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோகா இருக்கக்கூடாது இனிமேட்டு. சோ அதுக்கு பதிலா எப்படி மாற போறோம்னா, வேற ஒரு அப்ரிவேஷன் வச்சிருக்கேன் பிஸிக்கு. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் காட். பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் காட். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் காட். காட் கிட்ட நம்ம வந்து ஒரு ரிலேஷன் வந்து பில்ட் பண்ணணும். ஆஸ் அ ஃபாதர் மதர், நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படி
அப்பா அம்மா கிட்ட ஒரு ரிலேஷன்ல இருக்கும், அதே மாதிரிதான் காட் கிட்டயும் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ல இருக்கோம். ஹி இஸ் அ ஃபாதர். பைபிளையும் போட்டிருக்கு, அவர் வந்து நம்முடைய தகப்பன் சொல்லிட்டு. சோ நம்ம ஒரு ஃபாதர் கிட்ட எப்படி பேசுவோம், எப்படி லிசன் பண்ணுவோம், அவங்க பேசுறத என்னெல்லாம் கேட்போமோ நீங்க அதெல்லாம் தாராளமா அவங்ககிட்ட பேசலாம். அதான் காடும் நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். சோ டெய்லி வந்து ஒரு குவைட்டான டைம்ல, ஒரு அமைதியான டைம்ல உட்காந்து காட் கிட்ட உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி ஷேர் பண்றது, அந்த மாதிரி வந்து காட்க்கு லிசன் பண்றது, காட பேசுறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணணும். சோ அப்படி பண்றப்ப டெய்லி வந்து டைம் ஒதுக்கணும் காட்காக. சோ ரிலேஷன்ஷிப் இன்னும் க்ளோஸ் ஆகும். சோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மேரி வந்து ஒரு எக்ஸாம்பிள். மேரியும் மார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து ஏசப்பா வராங்க. சோ ஏசப்பா வராங்க அவங்க வீட்டுக்கு, 2 பேருமே இருக்காங்க, மேரி மார்த்தால் இருக்காங்க. ஆனா மார்த்தால் என்ன பண்றா, அவ ஏசப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்றது, சமைக்கிறது, எல்லாத்தையும் ரெடி பண்றது, அந்த வேர்ல்ட்லி திங்ஸ் அவ அப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனா மேரி என்ன பண்றான்னு பாத்தீங்களா, மேரி வந்து ஏசப்பா வந்தோடனே என்ன செய்யறா, வந்து அவங்க பாதத்துல அமர்ந்து உட்கார்ந்து ஏசப்பா சொல்றது கேட்டுட்டு ஏசப்பாட்ட பேசிட்டு அப்படி அவ டைம் ஸ்பெண்ட் பண்றான். சோ இதுல இருந்தே பாத்துக்கோங்களேன், நம்ம யார் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மேரி மாதிரி தான் இருக்கணும். நம்ம மேரி மாதிரி ஒரு ஜீசஸ் கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் நம்ம. சோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், மாத்தாள் மாதிரி இருக்கக்கூடாது. சோ இப்பயும் கூட நம்ம ஏசப்பா வந்து நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனா நம்ம தான் என்ன செய்யல, மார்த்தாள் மாதிரி நம்ம வந்து வேர்ல்ட்லி திங்ஸே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ மேரி மாதிரி நம்ம என்ன செய்யணும், we should spend time for God. சோ நம்ம வந்து அவர் பாதத்துல உட்கார்ந்து பேசுறப்ப காடும் வந்து நம்ம கூட பேசுவாங்க. சோ மேரி மாதிரி நம்ம இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பி பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் காட், இது பார்த்தோம். நெக்ஸ்ட் யூ வந்து யூசிங் டைம் ஃபார் காட். எப்படி டைம் காட்காக யூஸ் பண்ணணும், இது எப்படின்னா சர்ச் ஆக்டிவிட்டிஸ், நம்ம இப்ப மீட்டிங் அட்டென்ட் பண்றது கூட we are using time for God தான். மீட்டிங்ல டெஸ்டிமனி ஷேர் பண்றது, பிரேயர் பண்றது, மீட்டிங் அட்டென்ட் பண்றது, வேர்ட் ஆஃப் காட் எடுக்கிறது, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்றது, இது எல்லாமே we are using time for God தான். சோ இந்த மாதிரி பண்றது எல்லாமும் இப்படியும் நம்ம பண்ணணும். சோ சர்ச் ஆக்டிவிட்டிஸ், சர்ச்ல சர்வீஸ்க்கு போறது டைமுக்கு, இதெல்லாம் கூட we are using time for God. சோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும். ஒரு இது இன்சிடென்ட் ஞாபகம் வருது சொல்றப்ப, என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆல்வின்னு சொல்லிட்டு, அந்த அவனோட அப்பா வந்து எங்க ஸ்கூல் டிரைவர் தான், எங்க ஸ்கூல்ல பஸ்ல டிரைவரா இருக்காங்க அவங்க டாடி. சோ என்னன்னா அவங்க வீட்டுல ரொம்ப புவர், அவங்க டிரைவர்னால, ஸ்கூல் டிரைவர்னால அவங்களுக்கு கன்செஷன் ஃபீஸ் தான் கட்டணுமே. அந்த ஃபீஸே அவங்க இன்னும் பே பண்ணல. ஆக்சுவலா ரொம்ப அவங்க புவரா தான் இருக்காங்க. ஆனா பாத்தீங்களா எவ்வளவு புவரா இருக்காங்க, அவங்களால ரொம்ப, அவங்க வீட்டுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு எனக்கு தெரியும் அது. சோ அந்த நிலைமையிலுமே எவ்ரி மந்த் 1ஆம் தேதி ஆன உடனே எனக்கு கரெக்டா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவாங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் ப்ரேயர் பண்ணி வாய்ஸ் மெசேஜ்ல அனுப்புவாங்க. சோ அதை கேக்குறப்ப ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்காகவும் ஒருத்தர் ப்ரே பண்றாங்களே நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தும் அவங்க இப்படி மத்தவங்களுக்காக ப்ரே பண்றாங்கன்னா காட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அதே மாதிரி இருக்கணும்ட்டு சொல்றேன். ஓகே, அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கிட்ட சும்மா நம்ம ப்ரேயர் பண்ண ஷையா இருந்தாலும் ஒரு வேர்ஸ் அதை அனுப்பிடலாம், வசனம். அவங்க இப்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்க, கஷ்டமானதுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலா ஒரு வேர்ஸ் அனுப்பலாம். முடிஞ்சா நீங்க ப்ரேயர் கூட அனுப்பலாம். நம்ம சர்ச் மெம்பர்ஸ்னா ப்ரேயர் கூட நம்ம வந்து வாய்ஸ்ல அனுப்பலாம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இதெல்லாம் பண்ணணும் நம்ம கண்டிப்பா ஆக்சுவலா. ஓகே, சோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஜீசஸ் தான். ஜீசஸ் வந்து இந்த வேர்ல்ட்ல வந்தப்ப ஒரு மனுஷனாதான் நம்மளுக்காக தான் பிறந்தாரு, வாழ்ந்ததும் நம்மளுக்காக தான், மரித்ததும் நம்மளுக்காக தான், நம்ம பாவத்தெல்லாம் கழுவுறதுக்காக தான் பண்ணது எல்லாமே வந்து நம்மளுக்காக தான். அவர் வந்து அவருக்காக எந்த ஆசையும் இல்ல. அவரு ஃபுல் டே வந்து மக்களுக்காக அவங்க குணப்படுத்துறது, ப்ரீச் பண்றது, காட பத்தி சொல்றது, இப்படியேதான் வந்து அவர் ஃபுல் டே அவருக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லைன்னா பாத்துக்கோங்க, ஃபுல்லா அப்படிதான் மத்தவங்களுக்காகவே பண்ணாரு. சோ அதுல நம்ம வந்து கொஞ்சம் தான் பண்ண சொல்றாரு. ஓகேவா, கொஞ்சம் பண்ணா போதும், நம்ம ஒரு கொஞ்சம் பண்ணா போதும் இல்ல. ஓகே, சோ யூ ஃபார் யூசிங் டைம் ஃபார் காட். இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். இதான் யூசிங் டைம் ஃபார் காட். நெக்ஸ்ட் எஸ், சீக்கிங் ஃபார் காட். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சீக்கிங் ஃபார் காட்.
கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும். நம்ம தேடுகிறவர்களா இருக்கணும். வசனம் அப்படி இருந்தா எரேமியா 29:13 அதுல என்ன போட்டிருக்குன்னா, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இதயத்தோடு ஹோல் ஹார்ட்டா நம்ம தேடுறப்ப கண்டிப்பா கண்டடைவீர்கள் சொல்றாங்க. அப்ப நம்ம கண்டடையலைன்னா உண்மையிலே ஹோல் ஹார்ட்டா தேடலன்னு தான் அர்த்தம். ஓகே, சோ நம்ம ஹோல் ஹார்ட்டா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. டெய்லி பண்றப்ப ஸ்டெப்பா பண்றப்ப கண்டிப்பா ஒரு நாள் வந்து we will see God. சோ நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய தேவைக்கு மட்டும் இல்ல, நம்மளோட தேவைக்கு இந்த நீட்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு தேவை அப்ப மட்டும் காடை தேட போறது, எனக்கு எசப்பா வேலை நல்லா கிடைக்கணும் அப்ப மட்டும் தேடுறது, எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு ரிசல்ட் நல்லா வரணும் அந்த டைம்ல மட்டும் தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சந்தோஷமா நம்மளுக்கு நிறைய பிளெஸிங் இருக்கும் போதும் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும். அதான் சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டேனியல் வந்து கர்த்தரை தேடுகிறவனா இருந்தான். 3 வேளை யார் எப்படி போனாலும் ஓகே நான் ஏசப்பாவை தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை ப்ரேயர் பண்ணான் நல்லா. சோ அந்த மாதிரி நம்மளும் ப்ரேயர்ல கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும். 3 வேளை இல்லைனாலும் ஒரு வேளையாவது நம்ம வந்து தேடலாம் கர்த்தரை. ஓகே, இது எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சீக்கிங் காட். மறந்தாதீங்க, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சீக்கிங் காட். கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒய், இது எல்லாமே பண்ணாலே ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூ வில் பி யூஸ்ட் பை காட். யூ வில் பி யூஸ்ட் பை காட். காட் வந்து நம்மள வந்து யூஸ் பண்ணுவாரு அவரோட பில்காக, அவரோட டிசைர்க்காக. எப்படின்னு பாத்தீங்கன்னா, காட் யூசிங் இம்பர்ஃபெக்ட் பீப்புள். காட் வந்து உங்களையும் என்னையும் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இம்பர்ஃபெக்ட் பீப்புளை தான் காட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காட் யூசிங் இம்பர்ஃபெக்ட் பீப்புள் டு அச்சீவ் திஸ் பர்ஃபெக்ட் வில். ஓகேவா? சோ உங்களையும் எங்களையும் தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சோ மோசஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மோசஸ் திக்கு வாயா இருந்தா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தான். ஆனா அவனை வந்து காட் எடுத்து பயன்படுத்தினாங்க. சோ யூ வில் பி யூஸ்ட் பை காட். இது எல்லாமே நம்ம கர்த்தரை தேடுறப்ப, கர்த்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ல இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் வந்து நம்மளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் எடுப்பேன், எல்லாருக்குமே தெரியும். இப்ப கூட வேர்ட் ஆஃப் காட் எடுக்கிறேன்னு யாருக்கும் வீட்டுக்கு தெரியாது, தெரிஞ்சா கூட நம்ப மாட்டாங்க நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. சோ அப்படிதான். சோ நானும் ஒண்ணுமே இல்லாம தான் இருந்தேன். காட் வந்து நானும் கர்த்தரை தேடுகிறவதான் இருந்தேனே. அவ்வளவு ஸ்கூல்ல கூட அவ்வளவா படிக்க மாட்டேன், ஆனா மார்க் எல்லாம் எடுத்துருவேன். அது எப்படின்னு தெரியல. ஆனா டெய்லி வந்து ஸ்கூல் டைம்ல எல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே ப்ரே பண்ணிட்டு தான் புக்கே எடுப்பேன். நான் அப்படிதான் பண்ணது, நல்ல ஞாபகம் இருக்கு. 10th 11th 12th வீட்டுக்கு வந்தோடனே ப்ரேயர் பண்ணிட்டு தான். அந்த டைம் இருந்த அளவுக்கு கூட நான் இப்ப இல்ல, அந்த டைம்ல நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு தான் புக்ஸே திறப்பனே, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவேனே. சோ அப்படிதான் இருந்தனே. சோ கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கும்போது கர்த்தர் வந்து ஆட்டோமேட்டிக்கா, நம்மளுக்கு டேலண்ட் எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சோ நம்மளுக்கு எது டேலண்ட் இல்ல, எனக்கு இது இல்லையே ஏசப்பா என்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிலாம் நானும் தான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி டேலண்ட் இல்லைனாலும் எதுவும் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து கர்த்தரை தேடுகிறப்ப, கர்த்தர் உங்களோட இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து காட் வில் டேக் யூ அண்ட் யூஸ் யூ. காட் வந்து அவரோட பர்பஸ்க்காக எல்லா இடத்துலயுமே உங்களை உயர்த்தி வைப்பாங்க. சோ இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை சொல்லிடுறேன். we should not be like being under a Satan's yoke இருக்கக்கூடாது. நம்ம second abbreviation தான் இருக்கணும். being under a Satan's yokes இருக்கக்கூடாது. சோ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, we should spend time for God, building relationship with God, அதுக்கப்புறம் using time for God, அதுக்கப்புறம் seeking for God, next you will be used by God. சோ இத மறக்காம வச்சுக்கோங்க. சோ இதுல இருந்து இனிமேட் எப்படி இருந்தோமோ இல்லையோ, இனிமேட் வந்து அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது டைம் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் தான். சோ யூஸ் யுவர் டைம் ஃபார் காட். டோன்ட் டெல் பிஸின்னு சொல்லாதீங்க. சோ வேர்ல்ட்லி திங்ஸ், அந்த வேர்ட்ஸ் நான் திரும்பியும் சொல்றேன். உலகத்தில் உள்ளவைகளும் ஆசைப்படாதிருங்கள். சோ அத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், வேர்ல்ட்லி திங்ஸ். then only we will have God's love in our heart. Okay, so எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். The more we spend time for God, the more we will get to know about God, the more we will love God. Okay, எல்லாருமே கண்டிப்பா டெய்லி காட்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, thank you so much. ஒரு லாஸ்ட் ஒரு வார்ம் அப், ஒரு பாட்டு பாட போறோம். சும்மா ஒரு வார்ம் அப். என் மெசேஜ் கேட்டு சில பேர் தூங்கி இருக்கலாம். ஓகே, ஒரு சின்ன வார்ம் அப் பாட்டு. என்ன பாட்டுன்னா, உம்மோடு செலவிடும். ஓகே, நீங்க வீடியோ கூட ஆன் பண்ணிக்கலாம், வீடியோ கூட ஆன் பண்ணிட்டு கூட பாடலாம். அந்த பாட்டு மட்டும் ஒரு பாட்டு பாடிடுறேன். உம்மோடு செலவிடும்
ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சில்வியா. ஹோப் எல்லாருக்கும் வந்து நம்ம இவ்வளவு நாள் பிஸின்ற வார்த்தையை மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. சோ பிஸின்ற வார்த்தைக்கு இவ்வளோ 2 வார்த்தை இருக்கு அப்படின்னு தெரியல. தேங்க்யூ சோ மச் சில்வியா. இனிமே வந்து நீ சொன்ன செகண்ட் பிஸிய வந்து நாங்க எல்லாருமே வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். யூ கைஸ் எல்லாரும் கொஞ்சம் ஒண்ணு வீடியோ ஆன் பண்ணலாம், இல்ல அப்படின்னா வந்து ஆடியோ வந்து பண்ணி அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே, anything to share about word of God? இன்னைக்கு சில்வியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு சில்வியா வந்து சில்வியா வந்து இன்னைக்கு நம்ம கூட வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ணிருக்கா. உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கடவுள் என்ன பேசினாரு சொல்லாமே, யாராச்சும் சொல்லாமே. பிரைஸ் பீ டு காட். சாம் பேசுறேன். ரியலாவே சில்வியாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு ரியலாவே. பிகாஸ் போன தடவை ஒரு மெசேஜ் கேட்டிருந்தேன் சில்வியா, அதுக்கும் இதுக்குமே வேற லெவல் ஆயாச்சு உண்மையாவே சில்வியாவை. ஆனா கடவுள் அவளை இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு மைட்டியான ஒரு வெசலா வந்து கண்டிப்பா கடவுள் வந்து பயன்படுத்தணும். நம்ம யூத் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் இவ்வளவு தூரம் எக்யூப் ஆகுறது இந்த லாக்டவுன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் இன்னைக்கான மெசேஜ் ரியலாவே இப்போ இருக்கிற ஒரு பிரசன்ட் சினாரியோல, பிகாஸ் யாரு கேட்டாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைன்னா வேலைக்கே போறவங்களா இருந்தாலும் யாரு கேட்டாலும் இந்த பிஸின்ற வார்த்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து சேட்டன் அப்படிதான் போட்டு எல்லாரையும் பைண்ட் பண்றான். பிகாஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவரை நெருங்குவோம், எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் கொடுக்க முடியாதோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு பிரிச்சிடலான்ற பிளான் தான் சேட்டனுக்கு. சோ அந்த BUSY வந்து பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் காட், யூசிங் டைம் ஃபார் காட், அப்புறம் சீக்கிங் காட், அப்புறம் வந்து வைஃப் யூ வில் பி யூஸ் பை காட், யூ வில் பி லவ்ட் பை காட் அண்ட் யூஸ் பை காட். ஆனா உண்மையாவே ரொம்ப நல்ல டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது சில்வியா. ரியலாவே வந்து இனிமேல இருந்து நம்ம பிஸின்ற வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை யோசிப்போம்னு நினைக்கிறேன். யார் கேட்டாலும் வந்து என்ன பிஸியா பைபிள் படிக்க பிஸியான்னு சொல்ல மாட்டோம். எப்படியும் நைட்டு ஒரு 2 வசனமாவது படிச்சுட்டு படுக்கணும்ன்ற ஒரு காஷியஸ்னஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ சோ மச். எல்லாருக்குமே வந்து ஒரு ரீஐட்ரேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்குமே சொன்னதுக்கு தேங்க்யூ சோ மச் சில்வியா ஃபார் திஸ் வேர்ட் ஆஃப் காட். Hi David. இப்பதான் இன்னொரு மீட்டிங் முடிஞ்சு. தேங்க்யூ. Sylvia shared word of டேவிட் ரொம்ப பிஸியா டேவிட் ப்ரோ? ஆமாடா 6:30க்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு, அத முடிச்சிட்டு வரேன்டா. போதுமா? ஆன்சர் வந்துருச்சு. ஜெனி அக்கா கேட்டுக்கோங்க. டேவிட் நீங்க கேட்டிருந்தேன்னா வந்து நீங்க பிஸியா இருக்க அப்படின்ற வார்த்தை சொல்லிருக்க மாட்டேன். தட்ஸ் ஓகே ஃபைன். நீங்க வந்து யூடியூப்ல பார்த்துட்டு அப்புறமேட்டு நீ வந்து ஷேர் பண்ண. ஓகே சரி, கண்டிப்பா. வேர்ட் நீ இனிமே யூஸ் பண்ண மாட்டேன். மேபி செகண்ட் அப்ரிவேஷன் வேணா நீ யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளனேஷன் வேணா யூஸ் பண்ணுவேன். இந்த பிஸின் வேர்டை வந்து உங்க ஆத்துக்காரே அப்படியே சொல்லிட்டாரு. இந்த பிஸின் வேர்டை யூஸ் பண்ண சொல்லிட்டு நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு சர்மன்ல அவரே இந்த மெசேஜ் சொல்லிருக்காரு. ஞாபகம் இருக்கு? இல்ல, ஆனா அந்த செகண்ட் பிஸி வந்து யூஸ் பண்ணல அலெக்ஸ் அண்ணா. அதுக்கான அந்த 4 பிஸிக்கான வேர்ட் வந்து சில்வியா இன்னைக்கு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாப்ல. பெஞ்சமின் எனக்கு கோவஸ் பண்ண பெஞ்சமின் ரொம்ப அழகா சில்வியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க.
ஓகே, அது வந்து அநேகமா இது நீ டேவிட் வந்து இது பண்றான் போல. ஐ மீன் லைக் பெஞ்சி இஸ் ரெக்கார்டிங், ஐ திங்க் சோ. இல்ல ஆமாக்கா, ரெக்கார்ட் பண்றேன், நான் அப்லோட் பண்றேன். I hope recording. Maybe you will have a chance to see it later. Okay, any testimonies? Hi Jansi, புதுசா கல்யாணம் ஆனவங்க நம்ம கூட இருக்காங்க. உங்களோட பண்ணிக்கோங்க. Jansi. Hi Jenny அக்கா. Hi, congrats. Thank you, thank you. ஜான்சியோட வெட்டிங்க்கு வர முடியல, நிறைய பேருக்கு வர முடியல. But she was very pretty. She was looking very cute that day. Jansi, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப ஐயப்பன் தாங்கல்ல. ஓகே, வெரி குட், சூப்பர். ஜான்சி அக்கா பிக்ஸ் ஆவது அனுப்புங்கக்கா குரூப்ல. ஜான்சியோட வீடியோ. ஷூர். ஓகேக்கா. ஜான்சியோட வீடியோ பார்க்க முடியலையே. ஓ நைஸ். So nice ka. Thank you. Belated wedding wish, anniversary, sorry, belated wedding day wishes and happy married life ka. Thank you Sam. Very pretty that day. ஆனா இப்போ ஜான்சியை பார்க்க முடியல. இல்ல ஜான்சி? Oh, one second. Oh nice. ஓகே, காட் bless you. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, கேட்டோம்னு சொல்லுங்க உங்க ஹஸ்பண்ட். ஓகே, எப்போ நீங்க இங்க வரீங்கன்னு சொல்லுங்க. சர்ச் சர்வீஸ் ஒரு நாள் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓ நான் இன்னைக்கு வந்தேன்க்கா. அவ சர்ச் கொண்டா இன்னைக்கு மார்னிங் சர்வீஸ் வந்தா இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 8 o'clock. 8 o'clock. நீங்க வந்து சர்வீஸ்ல வந்தாவ. ஐயோ நான் பார்க்கவே இல்லையே. அச்சோ, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃபைன், another day எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. for sure நாங்க வந்து உங்களை நாங்க பாக்குறோம். ஷூர்க்கா. ஓகே, happy married life. God bless you. Thank you kா. Okay, and one more thing. எல்லாருமே வந்து நம்ம நிறைய சத்தியம் கேக்குறோம், நிறைய வந்து எல்லா விதத்திலயும் வந்து நம்ம வந்து கடவுளோட நிறைய இந்த லாக்டவுன் டைம்ல வந்து நிறைய கடவுளோட வந்து கொஞ்சம் நெருங்கி ஜீவிக்கிறோம். ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான், நம்ம மட்டும்தான் வந்து அந்த சர்க்கிள்லே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இன்னும் வந்து நிறைய பேர் வந்து அப்படியேதான் இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே வந்து எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஓகே பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். நோ, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. இஃப் நாட் நவ் தென் நோ. அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நம்மளோட எல்லாரோட சினாரியோ. சோ இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அப்படின்னு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது டவுட். we are into very difficult times. இதுக்கப்புறமும் வந்து காலங்கள் எப்படி மாறும், காலங்கள் எப்படி போகும் அப்படின்றது தெரியல. வாலிப பிராயத்துல இன்னும் வந்து நம்ம இப்போ கடவுளுக்குள்ள இருக்கோம். ஆனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கடவுளுக்குள்ள இருக்காங்களா? எவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கடவுளுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்றதுலதான் ஈச் அண்ட் எவ்ரிபடி நம்ம யோசிக்கிறோம். நம்ம எல்லாரோட தாட் வந்து என்ன சொல்றது, வந்து எல்லா காரியமுமே வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம கூட பரலோகத்துக்கு எவ்வளவு பேரை கூட்டிட்டு போறோம், நம்ம கூட எவ்வளவு பேர் வந்து வர போறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்து கடவுள் முன்னாடி போய் நியாயத்திற்கு நிக்கும் போது சொல்லணும். நீ சொல்லக்கூடாது. நமக்கு பின்னாடி நான் ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது, நான் வந்து சில்வியானால வந்து நான் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து டேவிட்னால நான் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து பெஞ்சினால கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி ஆத்துமாக்கள் எவ்வளவு பேர் போறாங்களோ அதை வச்சே வந்து கடவுள் வந்து ஒரு நியாயம் தீர்க்கணும். அந்த மாதிரிதான் வந்து இப்போ நம்ம வந்து இருக்கணும். சோ இதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேரை, அதாவது இப்போ டேவிட்லாம் வந்து போய் ஊழியம் செய்யலாம், அந்த சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்றது கேட்டா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்வேன். பட்
யூ கேன் டூ. நீங்க வந்து நிறைய பேர் ஒர்க் பண்றீங்க, உன்னோட ஃபெலோஸ், உன்னோட கலீக்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் வந்து நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க, ஒருத்தர் வந்து நீ வந்து போய் அவங்க கிட்ட நீங்க வந்து கடவுளை தெரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணுமா, இல்ல யாராச்சும் நிக்கிறாங்க அவங்களுக்கு எந்திரிச்சு நீ இடம் கொடுக்கலாம் பஸ்ல டிராவல் பண்ணும்போது, இல்லைன்னா வந்து ஒரு தேங்க்யூ சொல்றது. இந்த மாதிரி நீ பல காரியங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கடவுளோட அன்பை வந்து உங்களை அறியாமலே நீங்க என்ன பண்றீங்கன்னா கடவுளோட அன்பை வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து சொல்றீங்க. So try to like show God is in you. அது நீங்க செஞ்சாலே நிறைய பேர் வந்து கடவுளுக்குள்ள வருவாங்க. ஓகே, இதை நான் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இமானுவலுக்கு வந்து நேற்று அடிபட்டுருச்சு. ஸோ ப்ளீஸ் கீப் இமானுவல் இன் யோர் ப்ரேயர்ஸ். நேற்று சர்ச் இருந்து வெளியே வரும்போது விழுந்துட்டான். இமானுவலுக்கு லேசா கண்ணில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கீப் இமானுவல் இன் யோர் ப்ரேயர்ஸ். எனி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் சென்ட். ஓகே, பர்சனலா அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரூப்ல போடலாம். அப்படி இல்லைனாலும் எனக்கு அனுப்பலாம், அலெக்சனாக்கு அனுப்பலாம், இல்ல they shall all pray. ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை வந்து இண்டிவிஜுவலா அனுப்புறேன். நீங்க யாருமே வந்து ஐயோ குரூப்ல போட்டா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இல்ல ஏதாவது சொன்னா வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிடுவாங்களோ, ஏதாச்சும் கிண்டல் அடிப்பாங்களோ, இல்ல ஏதாச்சும் சிக்னஸ் இருந்தா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படிலாம் நினைக்க கூடாது. எதுவா இருந்தாலும் நம்ம வந்து கடவுளோட சமூகத்துல வைக்க போறோம், அவ்வளவுதான் பண்ண போறோம். ஓகே, சோ எல்லாரும் வந்து இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் another thing, ஒரு I'll give some time to end Sylvia. We have a live என்ன சொல்றது, she'll explain, like we'll have a live game now. So in Sylvia will explain it. Sylvia, praise be to God. இந்த சான்ஸ் கிடைச்சதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? Yes, clear. Okay, thank you. Perfect. Yes. So இப்போ வந்து என்னன்னா, எல்லார்கிட்டயும் 2 டிவைஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி உங்க போன்ல நீங்க லாகின் பண்ணிருப்பீங்க. அண்ட் வீட்ல அம்மாவோட டிவைஸ் இல்லைன்னா அப்பாவோட டிவைஸ் யாராவது ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் எடுத்துக்க முடியுமா கையில? நம்ம ஏன்னா ஒரு குவிக் லைவ் கஹூட் விளையாடலாம். ஸோ இது வந்து எல்லாரையும் என்கேஜ் பண்ணும், பிளஸ் நம்ம எல்லாரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். செகண்ட் டிவைஸ் எடுத்தவங்க எல்லாம் சாட்ல போய் ஒரு டன்ன்ற ஒரு இது மட்டும் எனக்கு போடுங்களேன். சாட்ல ஒரு டன் போட்டீங்கனாலும் சரி, இல்ல ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கனாலும் சரி, எனக்கு தெரிய வரும். ஓகே, பெஞ்சி டன். செகண்ட் டிவைஸ் எடுத்துக்கோங்க. இதே டிவைஸ்ல பண்ணலாம்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கே அது ஒரு கிளாஷ் வரும். ஓகே ஓகே அண்ணா. ஓகே, அதர்ஸ் எங்களுக்கும் தெரியல இது எவ்வளவு தூரம் பாசிபிள்னு, பட் we are just giving it a try. நம்ம பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா it will be very much fun. நாங்க எங்க ஸ்கூல்ல இந்த வந்து நாங்க எங்களுக்கு ட்ரைனிங் செஷன் இருக்கும் போதெல்லாம் நாங்க இதை கண்டிப்பா விளையாடுறோம். இட்ஸ் டோட்டலி ஃபன். அதனால சரி நாங்க ஒரு 100 பேர் விளையாடுறோம். 100 பேர் விளையாடும் போது நம்ம ஏன் ஒரு 20 to 25 people ஏன் விளையாட முடியாது, நம்ம ஏன் ஒரு ட்ரையல் கொடுக்க கூடாதுன்னு தான் இதை ட்ரை பண்றோம். One others. யா, சாமண்ணா எடுத்துட்டாங்க. சாமண்ணா நீங்களும் ஸ்டெல்லாக்காவும் ஒரே டிவைஸ்ல கனெக்ட் பண்றீங்களா எப்படி? ஆமா சில்வியா. ஓகே அண்ணா. அண்ணா அப்பனா நேம் போடும்போது 2 பேர் பேரையும் போட்டுருங்க. ஷியோர்மா ஷியோர்மா. அண்ணா இல்ல, போனை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல கனெக்ட் பண்ண தேவையில்ல. ஜூம்ல கனெக்ட் பண்ண தேவையில்ல. போன் கையில, டிவைஸை மட்டும் கையில எடுத்துக்கோங்க. நான் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேமா. And many of you would have used Kahoot already.
ஜெஃபி டன் போட்டா. ஸ்டில் இன்னொரு டிவைஸ் எடுக்கலையா? பிரார்த்தனா, பிரியா, ரீனா, இமானுவல் அண்ணா எடுத்துட்டாங்க. ஜான்சி அக்கா, இந்த டாட்டர்ன்ற நேம்ல இருக்கவங்க யாருன்னு தெரியல. பிரார்த்தனா டன். ஓகே ஓகே. பிரியா எடுத்துட்டா. ரீனா 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 ஐ ஹோப் ஆல்மோஸ்ட் எல்லாரும் எடுத்துட்டீங்க. ரீனாவும் எடுத்தாச்சு. ஓகே, நான் இப்ப என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறமா நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன பண்ணணும்ன்றது. ஓகே, ஓகே. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி ஸ்கிரீன் தெரியுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. தெரியல சொல்லுங்க. இல்ல. ஓகே, thank you so much. So let's play Kahoot. எல்லாரும் வந்து எப்படி விளையாடணும்ன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட கூகுள் இல்லனா ஏதாவது ஒரு வெப் பிரவுசர், நீங்க எந்த பிரவுசர் ஆக்சுவலா என்னதுனா ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. தெரியல. ஸ்கிரீன் தெரியல. ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, எண்ட் ஆயிடுச்சு. maybe now. இப்போ தெரியுதா? இப்போ தெரியுது. ஓகே ஓகே அண்ணா. சோ how to play Kahoot. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களோட ஸ்கிரீன் உங்க பிரவுசர் ஏதாவது ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. மேபி சஃபாரி, கூகுள்லயும் பண்ணலாம், குரோம்ல பண்ணலாம், ஆர் எனி எம்ஐ பிரவுசர், எனிதிங் இஸ் ஃபைன். எம்ஐ பிரவுசர் ப்ரிஃபர் பண்றதோட மத்த இந்த 3 ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, பண்ணிட்டீங்களா? அதுல kahoot.com இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் kahoot.com. It's not visible. I can write it. Kahoot. This is the spelling for Kahoot. Kahoot.com. கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் காமிக்கும். சப்போஸ் குரோம் வழியா லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் காமிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the very first option, click the very first option, this one. click பண்ணிட்டீங்களா? if yes, please put a thumbs up. பண்றீங்க? ஓகே, thank you. சோ இத கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் காமிக்கும். kahoot.com குள்ள போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ண அப்புறம் இப்படி உங்க ஸ்கிரீன் மாறும். இதுக்கப்புறம் here is an option called play. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்னதா இருக்கு. நியூஸ்க்கும் சைன் அப்க்கும் நடுவுல பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. click that. பிளே கிளிக் பண்ணின அப்புறம் உங்களுக்கு உங்க ஸ்கிரீன் இப்படி மாறிடுச்சுன்னா ப்ளீஸ் கிவ் a thumbs up. ஒரு சிலர் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பீங்க. உங்ககிட்ட ஆப் இருந்தாலும் சரி, you can directly go into the app and use. இல்லாதவங்க இப்படி நீங்க இது பண்ணுங்க. you can see thumbs up கொஞ்சம் கொடுக்க முடியுமா? முடிச்சிட்டீங்கன்னா ஏதாவது ட்ரபிள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு ப்ளீஸ் பேசுங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா நான் ஐ கேன் ட்ரை டு கிளாரிஃபை. சில்வியா வரல. சில்வியா என்டர் கேம் பின்னு வருது. என்டர் கேம் பின், அதோட வெயிட் பண்ணுங்கண்ணா. கேம் பின் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு காமிக்குதா? இல்ல, அந்த ஸ்கிரீன் வரல. எனக்கு வந்து ஸ்கிரீனே வரல. மேல மாத்திரம் அந்த அட்ரஸ் பார்ல ப்ளே கவுட் போட்டு என்டர் கேம் பின்னு இருக்கு. அட்ரஸ் பார்ல அப்படி வராதேனா? அந்த வெப்சைட் அந்த ஸ்கிரீனே வரல எனக்கு. kahoot.com தானே போனீங்க? ஆமா.
சரி, kahoot.com குள்ள போன உடனே அந்த ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சது, அந்த ஃபர்ஸ்ட் அது ப்ளே அதெல்லாம் வந்துச்சு. ஓகே, ப்ளே வந்துருச்சா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்கிரீன் வரலையா உங்களுக்கு? இல்ல வரல. என்ட்ரு கேம் பின் காமிக்குதா? என்ட்ரு கேம் பின் ஒரு இடத்துல காமிக்குதா? அதான் அந்த மேல அந்த இதுல காட்டுது, அந்த அட்ரஸ் பார்ல காட்டுது ப்ளே கவுட் என்டர் கேம் பின் ஹியர்னு அந்த இது வருது. பட் ஆனா என்ட்ரு பேஜ் கேம் பின் ஹியர் அந்த இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இல்ல ஸ்கிரீன் வரல எனக்கு. அந்த அந்த பேஜோட எக்ஸாக்ட்டா இது வரல, இந்த மாதிரி பேஜ் டைட்டில் வரல. டைட்டில் தான் வருது மேல, பேஜ் லோட் ஆகல. ஓகே, உங்களுக்கு நான் இன்டர்நெட் இஷ்யூ தான் நினைக்கிறேன். ரீலோட் பண்ணி பாருங்க அந்த பேஜ, இல்ல மறுபடியும் அதே ப்ராசஸ் வழியா உள்ள வர பாருங்க. சரி, ஓகே. மத்தவங்க எல்லாருக்கும் ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஐ அம் கோயிங் டு தி நெக்ஸ்ட் திங். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட கஹூட்டோட இத ஷேர் பண்ண போறேன். திஸ் இஸ் கோனா பி குவைட் சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, என்னோட கஹூட் ஆப் ஓபன் பண்ணி நான் வந்து இது வழியா ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதுல தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பின் நம்பர் ஒன்று காமிக்கும். அந்த பின் நம்பரை நீங்க போட்டு லாகின் பண்ணணும், அந்த கேம் உள்ள வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு உங்களோட நேம், உங்களுக்கு நிக் நேம்னு அடுத்த ஸ்டெப் கேட்கும். நிக் நேம் உங்களுக்கு கொடுக்கணும். வாட் எவர் நேம் யூ வாண்ட் கிவ், உங்களோட நேம் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ப்ரிஃபரபிள், ஸோ தட் எங்களுக்கு தெரிய வரும் யார் விளையாடுறீங்கன்னு. அண்ட் உங்க நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே போக போக நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே, I'll share my screen again. ஓகே, இதுதான் உங்களோட கேம் பின். உங்க கேம் பின் தெரியுதா? 7426368. 7426368. இத வந்து அந்த பாக்ஸ்ல நீங்க என்டர் பண்ணணும். நீங்க லாகின் நீங்க வந்து இந்த பின்னை போட்டு உள்ள வர வர எனக்கு இங்க நேம்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். பெஞ்சி லாகின் பண்ணிட்டா. ஓகே, then 3 very good, 4 5 6 7 8. okay, we'll wait. மத்தவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். have 14 participants. என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணனா it should be at least 13 people, not 14, 13, so it should be 12 people. 9. இமானுவல் அண்ணா, உங்களுக்கு இன்னும் ட்ரபிள் இருக்கானா? ஆமா, ஆக்சுவலா இது இன்னொரு டிவைஸ் வந்து Android 4 ஆக்சுவலா. நீங்க பெட்டர் Kahoot ஆப் டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் டக்குன்னு Android 4 சப்போர்ட் பண்ணுமா? Android சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பா. Android 4 வெர்ஷன். Android 4 எனக்கு தெரியலையே அப்பனா. மத்தவங்க அண்ணா வேற டிவைஸ்ல லாகின் பண்ணணும்னா லாகின் பண்ணுங்களேன். ஒரே ஒரு நிமிஷம். ஆனா ஜெனிடா லாகின் பண்ணலையா? Okay, please log in. புரியல? புரியல, நீ ஏதோ சொல்ல ட்ரை பண்றீங்க, கேட்கல. பிரியா லாகின் பண்ணல போல. ஜோஷ்ன்ற பேர்ல பிரியா தான் பண்ணிருக்கா. இமானுவல் அண்ணா வந்துட்டாங்க. The rest please. எனக்கு வந்து 13 participants வந்து இதா இருக்கணும். இன்னும் 3 more people. கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு மட்டும் சொல்லுங்க. Okay, what about the others? யாரோ ஒருத்தர் லெஃப்ட் ஆயிட்டீங்க போல.
சரி சில்வியா யூ ஆர் இன்னும் இருக்கு, அதுக்கப்புறம் எதுவும் வரல. அவ்வளவுதான். நான் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஓகே எஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற யாராவது லாகின் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா நாங்க கண்டினியூ பண்ணுவோம். Come on people, முடிச்சிட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்னொருத்தர் மறுபடியும் யாரோ லெஃப்ட் ஆயிட்டீங்க. ஐ கெஸ் டேவிட் அண்ணா ஜாயின் பண்ணலையா நீங்க? நான் ஜாயினே பண்ணல. வெரி குட். அப்பனா அது முன்னாடி சொல்லிருக்கலாம்லன்னா. Okay, I guess that's all. Anyone else? That's all. Fine. I'll start. I guess I'll start. Okay, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா பிரார்த்தனை ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து क्वेश्चन வந்து உங்களோட நீங்க Zoomல இருக்க இதுல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்க போன்ல வந்து உங்களுக்கு just 4 boxes ஹலோ விஜயன் வாய்ஸ் வரல. ஆமா வாய்ஸ் வரல. क्वेश्चन வந்துடுச்சு. சில்வியா வாய்ஸ் வரல. ஹலோ கேக்குதா யாருக்காவது? பேச கேக்குதுடா. சில்வியா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணு சில்வியா, கரெக்ட் ஆயிடும் நினைக்கிறேன். அண்ணா ஏதாவது இஷ்யூ இருக்குதா? நீ பேச கேட்கவே இல்ல. ஓகே ஸ்கிரீன் என்ன தெரியுதா? ஸ்கிரீனும் இதாயிடுச்சா? ஸ்கிரீனும் வந்து ஓகே ஏதோ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சாரி ஐம் சாரி, என்னோட டிவைஸ்ல தான் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னோட டிவைஸ்ல தான் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஜஸ்ட் பெஞ்சமின் என்ன கோஹோஸ்ட் ஆக்குறியா? ஓகே. Thank you. The first question actually skip ஆயிடுச்சு. நான் next questionல இருந்து இல்ல எல்லா கனெக்டட்ல இருக்கீங்களா இல்ல வெளிய வந்துருச்சு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டைம்ஸ் அப்னு வருது சில்வியா. ஓகே அண்ணா, I'll go to the next question. next questionல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே next question தெரியுதா?
Yes. 3 answers. 4, 5, 6. 3 more to answer. 7, 2, 8. 1 more person to answer. 9. I hope அவ்வளவுதான் நினைக்கிறேன். Okay, so 4 of you have got the answer right. Fine. You go to the next one. Okay, உங்க லீடர் போர்டு இதுலயே தெரியுது. இந்த டைமிங்க பொறுத்து தான் இதோட இது. Next one. சில்வியா அது ஆன்சர் சூஸ் பண்ணா ரொட்டேட் ஆயிட்டே இருக்குதா? அது அப்படிதான் வருமா? வெயிட் எல்லாரும் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும்னா. ஓஹோ. Okay, the next one. லீடர் போர்டு மறுபடியும் மாறுது. அக்கா ஒரே ஒரு டவுட். இப்போ ரெண்டு ஆன்சர் வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்னு ஸ்டிக் பண்ண போதுமா? Everything is fine. ஆமா. ஓகே. Four more people. ரீனா ஆக்சுவலி மேல வந்துட்டாங்க. Next question. One more. எனக்கு எதுவுமே வரல. கிளாஸ் ரூம் பெர்ஃபெக்ஷன் வருது ஏதோ. அண்ணா எனக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியுதேனா? நான் ஆக்சுவலி 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த டிவைஸ்ல தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் தெரியுதா இல்லையான்னு. இன்டர்நெட் உங்களுக்கு ஏதாவதுன்னு பாருங்கண்ணா. சரி சில்வியா. ஓகே. I'll go to the next one. So Jeffy is coming up. People, it's a game of time. டைம்ல ஆன்சர் பண்றதுதான் இதுல இருக்கு.
ஓகே நெக்ஸ்ட் போறேன். ஓகே சாமண்ணா மேல வந்துட்டாங்க. One more person. Prathna is leading. People, we have 6 more questions. One quick. One more person. Two more people. இன்னும் ஒருத்தர் ஆன்சர் கொடுக்கணும். you
great change. ஓகே, தட்ஸ் ஆல். இதோட முடியுது. போடியம் பார்த்துடலாம். ரன்னர் அப் பிரார்த்தனா and Devyani. எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு டிட் இட் கோ? இந்த மாதிரி இனிமே பண்ணலாமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா யூ கேன் கிவ் யுவர் ஃபீட்பேக்ஸ் ஸோ தட் வில் மேக் நோட் ஆஃப் இட் அண்ட் நெக்ஸ்ட் டைம் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சில்வியா. ஆக்சுவலா ரொம்ப நாளா பிளான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு என் சில்வியா சொன்னா எனக்கு என்னாலேயும் அவளாலையும் கம்யூனிகேட் பண்ண முடியல. சம்திங் ஹெல்ட் அப். அப்புறம் இன்னைக்குதான் வந்து இவ சொன்னா, அண்ணி இந்த மாதிரி ஒண்ணு விளையாடலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், எவ்வளவு தூரத்துக்கு இது வந்து செட் ஆகுது பார்ப்போம் அப்படின்னு. If you guys hope everyone liked it. Questions வந்து இன்னைக்கு எதுவுமே உங்களுக்கு சாப்டர்ஸா சொல்லல அப்படின்றதுனால we went for it. Like ஜெனரல் இல்ல வந்து இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் ஜென்ரலா போனோம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா we'll have a chapter wise, like like book wise or chapter wise அப்படி படிச்சுட்டு we can go along. ஏன்னா monthly twice நமக்கு fellowship இருக்கும். So another fellowship when we get along, we can get இதே மாதிரி இன்னொன்னு with the chapter, like நம்மளும் கொஞ்சம் ஒரு இது போர்ஷன் மாதிரி இருக்கும். சனி, நீங்க பேசுறது கேட்கவே இல்ல. we can do that. So how about you guys? என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அவங்க வந்து நம்மளோட ஃபீட்பேக் தான் கேக்குறாங்க. ஆக்சுவலா உங்களோட நெட்வொர்க் வந்து இதுவாயிடுச்சு, அதனால தான் அப்படி இதாயிட்டு இருக்கு. ஒன்னு கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கு, இல்லாட்டா வந்து டேட்டா காலி ஆயிடுச்சு நினைக்கிறேன். நீங்க பேசும்போது விட்டு விட்டு கேக்குறேன். எனிவே நாட் a problem. சில்வியா, கோ ஹெட். ஓகே, இதுல வந்து நம்ம எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலாம்ன்றது சொல்லுங்க. ஓகே, क्वेश्चन நம்பர் எத்தனை क्वेश्चंस வச்சுக்கலாம், அப்புறம் என்ன மாதிரி சாப்டர்ஸ் போகலாம்ன்றது நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி we can proceed with it. So இத எத்தனை வாட்டி பண்ணலாம்ன்றது, மந்த்லி 2 months once பண்ணலாமா இல்ல எப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓகே, சூப்பர் Sylvia. Last 1 minute. Thank you so much for Sylvia for connecting activity and sharing word of God. October month la vandu we just had a timetable because government is not going to open up churches. அவங்க ஓபன் பண்ணாலும் நமக்கு ஒரு சம்ம ரிஸ்க். many people like they got covid positive. Okay, so I don't know to mention names, not in our church, but நான் சொல்ற பேர்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நான் சொன்னா உங்களுக்குலாம் அவங்கள தெரியும். So many people got covid, so please be prevent yourself and safeguard. And apart from that, regarding the next Sunday, we're going to have a youth and teens meet. So teens also going to join, since அவங்களையும் நம்ம என்கரேஜ் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து டீன்ஸ் அண்ட் யூத் கோயிங் டு மிங்கிள் டுகெதர். ஓகே, ஸோ இது நாங்க எடுத்து பண்ண போறோம், நீங்கெல்லாம் ஃப்ரீ ஆயிருவீங்க அப்பெல்லாம் இல்லை, நம்ம தான் பண்ண போறோம். ஓகே, we have to be role model for the teens. So அவங்க நம்மளை பார்க்கும்போது they should be inspired. So main motive அதுதான் வந்து. Okay, we should be example for this. So we're going to have teens and youth meeting next Sunday,
and probably from tomorrow we plan it. Jennifer and myself will plan agenda and I'll share in the group. Just look on it. நீங்க என்னென்ன போர்ஷன் நீங்க பண்ண போறீங்கன்றத வந்து நீங்க வந்து பாருங்க. ஸோ வாட் யூ கேன் டூ சேம் வே டீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்றது உங்க சஜஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நெக்ஸ்ட் தேர்ட் சண்டே இஸ் கோயிங் டு பி சண்டே ஸ்கூல் மட்டும், என்டையர் சண்டே ஸ்கூல். ஓகே, என்டையர் சண்டே ஸ்கூல் கோயிங் டு பி இன் அ ஜூம். ஈவன் யூத் ஆல்சோ வி கேன் ஜாயின். ஓகே, நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணலாம், எப்படி ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணால் அவங்க போய் சேரும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். மந்த்லி ஒன்ஸ் தான் அவங்களுக்கு ப்ரோக்ராம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ப்ரோக்ராம் கிடைக்கும் போது they all busy and bored enough in Zoom call because of the online education, online studies. ஸோ போர் அடிக்காதபடி நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலான்றதை நீங்கள் வந்து we need to work on it. ஓகே, ஸோ சில்வியா மட்டும் ஒர்க் பண்ண மட்டும் பார்த்தாது, நம்ம எல்லாம் ஐடியாஸ் கொடுத்து as a join together we have to work on it. ஸோ லாஸ்ட் சண்டே இஸ் கோயிங் டு யூத் சண்டே. ஸோ மந்த்லி 2 சண்டே வந்து we plan for the youth meeting, and ஒரு சண்டே teens and youth, and ஒரு சண்டே entire Sunday school. This is our plan. Any suggestion you can post in your group. We're happy to help you. Apart from that, I don't have anything. With Jennifer, Sam Prabhakar, if you have anything, you can share now, and we can end up. என்ன பொறுத்தவரையிலும் சில்வியா இந்த குவிஸ் வந்து ரியலாவே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து யூத் குரூப்ல போட்டுட்டோம்னா இன்னொரு டிவைஸ் எல்லாமே ரெடியா வச்சிருந்தாங்கன்னா ஸோ தட் எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ தட் அடுத்த தடவை வந்து அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது ஈஸியா வந்து இந்த என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபர்ஸ்டே பண்ணிட்டு எந்த லிங்க் அந்த பிபிடி வேணா சில்வியா ஷேர் பண்ணா எல்லாருமே ரெடியா வந்தாங்கன்னா இந்த டைம் இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். என்னை பொறுத்தவரை திஸ் இஸ் பீங் த ஃபர்ஸ்ட் டைம் இதுவா இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த குவிஸ் கண்டிப்பா நடத்தும் போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துட்டா ஸோ தட் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தட்ஸ் வில் பி நைஸ். சாம்சங் தர்ஷன் வந்து ஐ அக்ரி டு இட். எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஐ வாண்ட் டு ஷேர் இட். எவ்ரிபடி ஒர்க் லோடட். Okay, Sam Prabhakar, Benjamin. So my part is at least ஒரு வாரம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா அதர்ஸ் பர்டன் will be reduced. இப்போ இந்த வாட்டி சில்வியா எடுத்துருக்கானா நெக்ஸ்ட் வாரம் வேற எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் அவளுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும். ஸோ சில்வியா எடுத்துட்டு போறது வந்து சில்வியா do. Okay, I'm not saying she won't do it, but still if somebody is doing also, they also can learn, and சில்வியாக்கும் வந்து ஒரு ஒர்க் ரெடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். So that's why we have planned for agenda, and இதுவும் நம்ம பார்க்கணும். Okay, thank you so much for joining. Ending prayer. Okay, ending prayer நானே பண்ணி முடிச்சிடுறேன். Okay, let's all close our eyes and we'll pray. அன்புலேசப்பா, இந்த நாள் எங்களுக்கு கொடுத்தக்க நன்றியப்பா. இந்த நாள் கொடுத்த விசேஷமா ஆனப்பா. இந்த அக்டோபர் மாசத்துல முதல் சண்டே எங்களுக்கு கொடுத்தக்க ரொம்ப நன்றியானப்பா. இந்த 9 months வரைக்கும் அப்பா எங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டிருப்பா. இந்த 10th monthல லார்ட் வி கம் 10th month லார்ட் ஆனப்பா. ரொம்ப விசேஷமான மந்த் ஆனப்பா 10th month. பிகாஸ் in your calendar 10th month is there ஆனப்பா. இந்த 10th month ரொம்ப விசேஷமான ஒரு மந்த் ஆனப்பா. நாங்க எதெல்லாம் இழந்தோமோ இந்த 10th monthல ஆண்டவரப்பா நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வோம். லார்ட், whatever you lost in this pandemic time, the salary hike இருக்கலாம், இல்ல வந்து ஜாப் லாஸா இருக்கலாம், லே ஆஃபா இருக்கலாம் ஆண்டவரப்பா, இல்ல படிக்க முடியாம இருக்கலாம், இல்ல சிக்னஸா இருக்கலாம் ஆண்டவரப்பா. இந்த 10th monthல லார்ட் whatever you lost, ஒரு கழுகு ஆண்டவரப்பா எப்படியோ ஆண்டவரப்பா ஒரு மலை உச்சில போயிட்டு ரெக்கையெல்லாம் கழட்டி ஆண்டவரப்பா போடும்போது ஒரு புது பலன் கொடுக்குறீங்களோ, அந்த புது பலத்தை இந்த மாசம் எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த மாசம் முழுசுமா ஆண்டவரப்பா ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம் ஆவியானப்பா. நீங்க அற்புதமாக வழிநடத்துங்கப்பா. எங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவனப்பா, எங்க தேவைகளை அறிந்துக்கிற தேவனப்பா. ஆண்டவரப்பா ஒவ்வொரு நாங்கள் வெளியே போகும்போதும் ஆண்டவரப்பா, வீட்டுக்கு வரும்போதும் ஆண்டவரப்பா, நாங்க எந்த ஒரு காரியம் செய்யும் போது ஆண்டவரப்பா உமக்கு சுத்தம்படி இருக்கணும்ப்பா. ஆண்டவரப்பா உம்முடைய பாதுகாவலை ஒவ்வொரு சமையல் நீங்க தாங்கப்பா. ஒவ்வொரு ஃபேமிலிஸும் உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம் ஆண்டவரப்பா. எங்க சர்ச்சையும் உங்க கருத்தை கொடுக்குறோம். சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த சர்ச்சில் இருக்க டெப்ஸும் ஆண்டவரப்பா சீக்கிரமா முடிக்கிறதுக்கும்
வெகு சீக்கிரமா நெக்ஸ்ட் 2021 எங்க சர்ச் நியூ சர்ச்ல போறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. ஆனாப்பா எங்களுக்கு தெரிஞ்சவங்க சரியாத்துவாங்க ஆனாப்பா. whoever got covid positive, lord heal them, bless them ஆனாப்பா. lord bring them back, lord. ஒரு ஆனாப்பா உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆனாப்பா அவங்க கேட்கணுமானப்பா, ஒரு கேட்கிற வாய்ப்பை கொடுங்கப்பா. நாங்களப்பா முன்மாதிரியா இருக்கிறதுக்கு எங்க கிருபை தாருங்கப்பா. இன்னும் இன்னைக்கு அட்டன் பண்ணாதவங்கப்பா வருகிற நாட்கள் அட்டன் பண்றதுக்கு கிருபை தாருங்கப்பா. எல்லா வச்சும் உம்முடைய கருத்துல கொடுக்குறோம்ப்பா. நீரே முன்னின்றுப்பா, கோணான வழிகள் எல்லாம் செம்மையாக்கப்பா. எல்லா நிறைவானங்களும் அப்பா, எல்லா குறைவானங்கப்பா நீங்க நிறைவேற்றுங்கப்பா. எல்லாத்தையும் கேட்க நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் சொல்லலாம். நத்தமை கத்திரை சொத்ரி, என் மூலையை படிச்சது நம்மளே சொத்ரி, நத்தமை கத்திரை சொத்ரி, அவர் செய்த சகல பாக்கியம் வராதே, ஆமீன்.